இன்னைக்கு நம்ம பேச போறது, நீங்க இந்த கணம் அடுத்த வீடியோவ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற மாரி 1 நிமிஷம், 2 நிமிஷத்துல கடந்து போக முடியாத சில விஷயங்கள பத்தி தாங்க. நம்ம நிஜமாவே சுதந்திரம்னு நம்பப்படுற வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்லனா ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி, இடன் அஜெண்டா நம்மள ஒரு இரும்பு பிடிக்குள்ள வச்சிருக்குதா? இத பத்தி என் மனசுல என்ன ஓடுதுங்கிறத, என் தேடல்கள் மூலமா நான் கண்டறிஞ்ச சில விஷயங்கள வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஒரு கனவு நிதானிச்சு சுத்தி முத்தி பார்த்துருக்கீங்களா? இப்ப என்னதான் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு? எல்லாமே ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்முலாக்குள்ள நகர்ற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகல? எனக்கும் அப்படித்தாங்க இருக்கு. ஆனா வெளியில பார்த்தா முன்னாடி காலத்துல இருந்த மாதிரி வெளிப்படையான வார், நாடுகள் மோதுறது, துப்பாக்கி முனையில மக்கள மிரட்டி வேலை வாங்குறது, இதெல்லாம் பெருசா இல்ல. பட் முழுசா நடக்கலன்னு சொல்ல வரல. ஆனா உலகளாவிய அளவுல பெருசா நம்மளால பார்க்க முடியதில்ல. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது நம்மள ஒரு குறிப்பிட்ட பாதையில மட்டும் போக அனுமதிக்குது. குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் நம்ப வைக்குது. நமக்குள்ள சில எண்ணங்கள மட்டும் விதைக்குது. நம்மள ஒரு டிஸ்டோபியன் சொசைட்டியா மாத்திக்கிட்டே இருக்கு. அந்த விஷயம் என்ன? இத யாரு கண்ட்ரோல் பண்றா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த உலகத்த இயக்குற, கட்டுப்படுத்துற பவர்ல இருக்கிறவங்க, அவங்க காலத்துக்கு ஏத்த மாரி அவங்களோட ட்ரெண்ட மாத்துறாங்கன்னு தோணுது. முன்னாடி எல்லாம் நேரடி வன்முறை, அச்சுறுத்தல், அடக்குமுறைன்னு மக்கள உடல் ரீதியாவும், வெளிப்படையாவும் கட்டுப்படுத்தி பயமுறுத்தியே காரியத்த சாதிச்சுட்டாங்க. ஆனா, இப்ப அப்படி இல்ல. இது ஒரு புது டெக்னிக். மக்கள நேரடியா மிரட்டாம, அவங்களோட மனசுக்குள்ள போய், அவங்களையே அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றத விரும்பி ஏத்துக்க வைக்கிற ஒரு நுட்பமான மெத்தட். ஏன்னா, இங்க மக்கள் புரட்சி பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் புரட்சி பண்ணணும்னு அவங்களுக்கு தோணாது. மக்கள் தங்களோட சுதந்திரத்த இழக்கிறதே தெரியாம, அது ஒரு பாரமா நினைச்சு இறக்கி வைக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க ஒரு இரும்பு வலைக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாம, நம்ம சுதந்திரமா தான் இருக்கோம் அப்படின்னு நிஜமாவே நம்புவாங்க. அப்புறம் எதுக்கு புரட்சி பண்ணணும்? எதுக்கு கேள்வி கேட்கணும்? நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கக்குள்ள இருக்கும். இந்த நிலைமைய தான் இப்போ உலகத்துல பரவலா பார்க்க முடியுதுங்க. யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லா சுதந்திரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. மார்க்கெட்டுக்கு போனா நமக்கு என்ன வேணுமோ அத வாங்கலாம். விசா இருந்தா வெளிநாட்டுக்கு போகலாம். நமக்கு என்ன கருத்து இருக்கோ அத பேசலாம். ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள உட்பட்டது தான். அதுக்கு மேல போச்சுன்னா ஆப்பா முடியும். ஆனா இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய திரை இருக்கிற மாதிரி நமக்கு தோணலையா? அந்த திரைக்கு பின்னாடி தாங்க உண்மையான ஆட்டமே ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளோட ஒவ்வொரு முடிவும், நம்ம மனசுல எழுற ஒவ்வொரு எண்ணமும், நம்ம விருப்பங்களும், நம்ம தேவைகளும் எல்லாமே அந்த திரைக்கு பின்னாடி முடிவு செய்யப்படுற விஷயங்களா தான் இருக்கு. நம்ம விருப்பப்படி எடுக்கிற முடிவுகள் கூட, அவங்க நமக்குள்ள விதைச்ச எண்ணங்களோட விளைவா தான் இருக்கு. இதுதான் இந்த புதிய கட்டுப்பாட்டோட ரொம்ப பயங்கரமான ஃபேஸ். சரி, இந்த நுட்பமான கட்டுப்பாடு எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு அவங்க கையில எடுத்துக்கிற முக்கியமான, மிகவும் சக்தி வாய்ந்த 2 கருவிகள் இருக்குங்க. ஒண்ணு டெக்னாலஜி. இன்னொன்னு டிஸ்ட்ராக்ஷன். அதாவது நம்மளோட கவனத்த முக்கியமான விஷயங்கள்ல இருந்து சிதறடிக்கிற விஷயங்க. முதல்ல டெக்னாலஜி பத்தி பேசுவோம். நம்ம கையில இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா? இது வெறும் ஃபோன் கிடையாதுங்க. இது ஒரு டேட்டா கலெக்ஷன் சென்டர். அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த கண்ட்ரோல் டூலாவும் வொர்க் ஆகுது. இதில இருக்க சோசியல் மீடியா, ஆப்ஸ், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், கேம்ஸ் இப்படி எண்ணற்ற அப்ளிகேஷன்கள் நம்ம என்ன பார்க்குறோம், என்ன தேடுறோம், எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், எதுக்கு லைக் பண்ணுறோம், எதுக்கு கமெண்ட் பண்ணுறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோம்னு நம்மளோட ஒவ்வொரு டிஜிட்டல் அடிச்சுவடுகளையும் இந்த அப்ளிகேஷன்கள் சேகரிக்குது. இந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணுறாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் மூலமாக நம்மளை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, நம்மளோட பயம் என்ன, ஆசை என்ன, நம்மளோட அரசியல் பார்வை என்ன, சமூக விஷயங்களில் நம்ம நிலைப்பாடு என்ன, நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ் என்ன, இது எல்லாமே அவங்களுக்கு துல்லியமாக தெரிய வருது. அப்புறம் என்ன நடக்கும்? அவங்க நமக்கு எது தேவையானதா இருக்கணும்னு ஒரு உணர்வ கூட உருவாக்கலாம். நமக்கு எது தேவை இல்லைங்கிறத கூட டார்கெட்டட் அட்வர்டைஸ்மென்ட் மூலமாவோ, இல்லன்னா நம்ம ஃபீல்டுக்கு ஏத்த மாரி வடிவமைக்கப்பட்ட சோசியல் மீடியா போஸ்ட்டுங்க மூலமாவோ, நமக்கு தேவையானது இதுதான்னு நம்ம டேபிள் மேல கொண்டு வந்து வைப்பாங்க. நம்மளோட ஆழ் மனசுல இருக்கிற ஆசைகளையும், பயங்களையும் தூண்டிவிட்டு, அதுக்கேத்த மாதிரி விஷயங்கள நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துவாங்க. நம்மளும் அதில ஈர்க்கப்பட்டு அவங்க அமைச்ச வலைக்குள்ள சிக்குவோம். அடுத்து டிஸ்ட்ராக்ஷன். இது டெக்னாலஜியோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த சோஷியல் மீடியா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் ஃபீட்ஸ் இதெல்லாம் நம்ம கவனத்த ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க விடாது. ஒண்ணு பார்த்து முடியறதுக்குள்ள அடுத்த 10 விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும். நோட்டிஃபிகேஷன்களா வந்துட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல ஆழமா நம்மளால நிக்கவே முடியாதுங்க. இதோட நோக்கம் என்னன்னா, நம்மள பிஸியாவே வச்சுக்கிறது. நம்மள யோசிக்க விடாம பண்றது. அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, ஆரோக்கியம்னு நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிற முக்கியமான, தீவிரமான விஷயங்கள்ல இருந்து நம்ம கவனத்த திசை திருப்புறது தான் இதோட வேலை. இது வெறும் மேலோட்டமான டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு விதமான ஆழமான சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன். மனித மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ இருக்கிற சில சக்தி வாய்ந்த குழுக்களும் அமைப்புகளும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இது எப்படின்னா பிஹேவியர் சயின்ஸ், நியூரோ சைக்காலஜி போன்ற துறைகளில் நடக்கிற ஆராய்ச்சிகளை பயன்படுத்தி மனிதனோட பலவீனங்கள் பற்றியும் இயல்புகளை பற்றியும் துல்லியமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட பயம் என்ன, ஆசை என்ன, எதுக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு வேகமாக ரியாக்ட் பண்ணுவோம், எது நம்மளை உணர்ச்சி வசப்பட வைக்கும்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியுது.
இந்த அறிவை வச்சு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம நடத்தையை கணிக்கிறாங்க. அதாவது ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் அதை சப்டலான முறை மூலமாக நேரடியாக தெரியாத வழிகளில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உதாரணமாக நமக்குள்ளே இல்லாத இன்செக்யூரிட்டிஸாக அவங்களே உருவாக்குவாங்க. இதை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற ஊடகங்கள், விளம்பரங்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அழகு தான் உயர்ந்ததுன்னு காட்டுவாங்க. உன் தோல் நிறம் பத்தலை, உன் முடி இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, உன் உடல் இப்படி இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு சில ப்ரொடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவங்களே சொல்யூஷன்ஸாக கொடுப்பாங்க. நிஜமாவே நமக்கு தேவை இருக்காது. ஆனால் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணி நம்ம மனசுக்குள்ளே அந்த இன்செக்யூரிட்டிஸை ஆழமாக விதைச்சி அதை நிஜமான பிரச்சனையாக நம்மளை நம்ப வச்சு அந்த மாயக்குள்ளே சிக்க வச்சு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இன்னும் இந்த பணக்காரங்களாகவே வச்சிருக்க உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டத்துக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்க வைக்கிறாங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஃபேர்னஸ் க்ரீம்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ்னு இது எல்லாம் பின்னாடி இருக்கிற உளவியல் கையாளுதலை நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்? இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு அவங்களே தீர்வையும் கொடுத்து அது மூலமாக லாபம் பார்த்து அதே சமயத்தில் நம்மளை அவங்க கட்டமைச்ச உலகத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டோட புகழ்பெற்ற அமெரிக்க மருத்துவ உளவியலாளர் கார்ல் ராஜர்ஸ் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. பிஹேவியரல் சயின்ஸ், அதாவது உளவிய மனநல மருத்துவம், அதுக்குள்ளே இருக்கிற சைக்கியாட்ரி, சோஷியாலஜி, சோஷியல் சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அறிவியல் பிரிவு வேகமாக வளர்ந்துட்டு வருதுன்னு சொன்னார். இதை அவர் இஃப் தென் சயின்ஸ் அப்படின்னு சொன்னார். அதாவது விஞ்ஞானிகளும் சமூக பொறியியலாளர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு சமூகத்தில் கவனமாக சில கண்டிஷன்களை அப்ளை பண்ணுனா பெரும்பாலான குடிமக்கள் அந்த கண்டிஷன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பதில் சொல்லுவாங்க. ஆகையால் இந்த மனுஷங்களை இந்த முறை மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவர் இது பற்றி 1954 எழுதின மாதிரி சமீப காலத்தில் பிஹேவியரல் சயின்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முன்னேறி இருக்குது, அதோட எக்ஸ்டெண்ட், பிரெத், டெப்த் பற்றி யாருமே முறையாக தெரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இது கொடுக்குற கட்டுப்பாடோட சக்தி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர்கிட்டையோ ஒரு குறிப்பிட்ட குழுக்கிட்டையோ தான் இருக்கும்னு சொன்னார். அப்படிப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவோ நிச்சயமாக மக்கள் அடைய வேண்டிய நோக்கங்களை தேர்வு செய்வாங்க. அப்புறம் நம்மள பலரும் ரொம்ப சப்டலான வழிகளில் கண்ட்ரோல் பண்ணப்படுவோம். அது ஒரு கட்டுப்பாடுனே நமக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஏதோ ஒரு விதமான முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட சமூகம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அப்போவே அவர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த கணிப்புகள் எல்லாம் சும்மா பேச்சுக்கு பேசிட்டு போகலைங்க. 2021 யூகேல உள்ள சயின்டிஃபிக் அட்வைசரி குரூப் ஆஃப் எமர்ஜென்சிஸ், சேஜுக்கு கீழே இருக்கிற சப் கம்யூனிட்டி மக்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதில் அவங்க மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு டொட்டாலிட்டேரியன் மைண்ட் கண்ட்ரோல் டெக்டிக்ஸை பயன்படுத்தினதாக ஒப்புக்கிட்டாங்க. இந்த கட்டுப்பாட்டு முறையோட பின்விளைவுகள் என்னென்னா, நம்மளை அறியாமலே நம்ம எல்லாரும் ஒரு கூட்டமாக ஒரே மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்குள்ளே தனிப்பட்ட கருத்துக்கள் குறையும். எது சரின்னு நம்ம மனசாட்சிக்கு தோணுதோ அதை விட்டுட்டு எது ட்ரெண்டில் இருக்கோ அது பின்னாடி போக ஆரம்பிப்போம். சோஷியல் மீடியாவில் பரவலாக என்ன பேசப்படுதோ அதை நம்ம பேச ஆரம்பிப்போம். இந்த விஷயங்களை நம்ம நம்பணும், இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், இந்த ப்ராடக்டை தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனோவியல் யுத்தத்துக்குள்ளால் நம்ம போய்கிட்டு இருப்போம். முக்கியமான சமூக பிரச்சனைகள் பற்றி பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு நேரம் இருக்காது, இல்லைனா அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நம்ம மனசு இந்த டிஸ்ட்ராக்ஷன்களால் பழக்கப்பட்டிருக்காது. நம்மளோட சிந்தனை திறன், பகுத்தறிவு, கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே குறைஞ்சிருக்கும். நமக்கு கொடுக்கப்படுற தகவல்களை அப்படியே கேள்வி கேட்காம ஏற்றுக்க ஆரம்பிப்போம். எது உண்மை எது பொய்ன்னு ஆராய மாட்டோம். காரணம், அடுத்த மீம், அடுத்த ரீல், அடுத்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம கவனத்தை திசை திருப்பிடும். இதோட மோசமான விளைவு என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிறதும் நம்மளோட என்டர்டைன்மெண்ட் ஆகிரும். நிஜமான பிரச்சனைகளை பற்றி பேசாமல் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டும் வசைப்பாடிக்கிட்டும் நம்மளே பிரித்து வச்சுக்கிட்டும் இருக்கோம். இது தான் இந்த கட்டுப்பாட்டு சக்திகளுக்கு மிகவும் வசதியான ஒரு நிலையை உருவாக்குறதுன்னு சொல்கிறது. அதாவது மக்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டால் அவங்க மேலே கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம நிஜமாகவே சுதந்திரமாக இல்லைங்கிறத நம்ம உணர்றதே கிடையாதுங்க. ஒருவேளை ஒரு சில தருணங்களில் ஏதோ தப்பாக இருக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்டாலும் இந்த டிஸ்ட்ராக்ஷன்களால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டுப்பாடு வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிட்டோம். இந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்து வெளியே வந்தால் என்ன ஆகுங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். தனிமையாக உணர்ந்துருவோமா, மற்றவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டோமாங்கிற ஒரு பயம். அதனால இந்த அடிமைத்தனத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கம்ஃபர்டபுளான ஸ்லேவரி தான் இந்த புதிய கட்டுப்பாடோட வெற்றியாக பார்க்கப்படுது.